வாட்ச். மனுஷன் தான் நேரத்தை கண்டுபிடிச்சான். நேரத்தை காட்டுற வாட்சையும் அவன் தான் கண்டுபிடிச்சான். ஒன்றுமே புரியாத இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்ட ஏதோ ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுதான் நேரம். காலமாகட்டும், நேரமாகட்டும், 1 மணி நேரம், 1 வருஷம், வாரம், மாதம், மணித்துளிகள், செகண்ட்ஸ், நேனோ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸு, குவாண்டம் டைம் வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சது ஒரு கர்வத்துக்காகவும் ஒரு ஆர்வத்துலேயும் தான். அதில் ஒரு பெருமை. நான் எந்த அளவுக்கு துல்லியமாக நான் அந்த நேரத்தை செலவழிக்கிறேன் பார்க்குறியா, கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் பார்க்குறியா அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய கர்வம் மனுஷனுக்கு. யார் அதிகமாக நேரத்தை சரியாக செலவழிக்கிறாங்களோ அவங்க தான் மிக உயரத்துக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பமும் இருக்குது. பட்டு இல்லாத ஒரு நேரத்தை கண்டுபிடிச்சதால இப்போ எதுக்குமே நேரம் இல்லை. ஒழுங்காக தூங்குறதுக்கு நேரம் இல்லை, நண்பர்களோட சந்தித்து பேச நேரம் இல்லை, பெற்றவங்க கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, உனக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்குமே எதுக்குமே நேரம் இல்லை. இப்படி எதுக்குமே நேரம் இல்லாமல் எங்கே தானே போய்கிட்டு இருக்கு இந்த நேரம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வாட்சுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னு இப்படி தான் வாழணும்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒன்று வச்சுருக்கிறது இந்த நேரம், இந்த வாட்ச்சு. அப்படி பார்த்தா மனுஷன் நேரத்தை கண்டுபிடிக்கல, நேரம்தான் மனுஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு அதை அவனை அடிமையாக வச்சுருக்கு. அதாவது நம்மளை கண்டினியூஸாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு கை விலங்கு தான் இந்த வாட்ச். இந்தாங்க அவங்க வாட்ச்.